ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு ஈஸி ப்ரிப்ரேஷன். இந்த வீடியோவில் ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான். என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான ஆடன்னம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கம்மா. ஸோ அதில் என்ன இன்ஃபர்மேஷன், என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு இண்டிவிஜுவல் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் டேட் வித் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி உள்ள நோட்டிஃபிகேஷனில் அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 1st to 2nd வீக் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு எந்தெந்த டேட்டில் என்னென்ன எக்ஸாம் அப்படிங்கிறது தான் தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் நம்ம கோர்ஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்து 9th அன்னைக்கு எக்ஸாம் வருது. ஓகேங்களா? மார்னிங் செக்ஷன் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து 3rd கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் உங்களுக்கு அதுலேருந்தே ஒரு 5 days வந்து நீங்கள் அகைன் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சான்சஸாகவே இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 9th அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடுத்தது பேப்பர் 1 எல்லா டெக்னிக்கல் பேப்பர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் எண்டில் வந்து பேப்பர் 1 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஜிஎஸ் சொல்லுவோம்ல, ஜிஎஸ்ஸு, மேக்ஸு, தமிழ். ஸோ அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17th அன்னைக்கு இங்கே இருக்குது பாருங்களேன், 503 அப்படின்னு சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17th அன்னைக்கு, ஆகஸ்ட் மந்த்து 17th அன்னைக்கு. அப்போ நீங்கள் டெக்னிக்கல் வந்து 9th அன்னைக்கு எழுதுவீங்க. அதுலேருந்து ஒரு 10 days கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒரு 1 week அப்புறம் நீங்கள் வந்து நான் டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதுவீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் செக்ஷன் தான், 9:30 to 12:30. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கலாம்னா, இப்போ இருக்கக்கூடிய டியூரேஷனில் வந்து நீங்கள் டெக்னிக்கல் வந்து பர்ஃபெக்டாக படிக்கிற மாதிரியும், தென் டெக்னிக்கல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 1 வீக்கில் வந்து நான் டெக்னிக்கல் ரிவைஸ் பண்ணுறவங்க இல்லைனா எதாவது இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போவும் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா பர்ஃபெக்டாக பிளான் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே இந்த சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து கோர்சஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஈவன் நமக்கு டெலகிராம் லிங்க்குமே இருக்குது. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு லிங்க் இருக்குது. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ தாம்மா தெரியுது. ஓகேங்களா? இப்போ தான் வந்து இதில் என்ன ஹைலைட்னா, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேம் கொஷின் பேங்க்னு ஒன்று கொடுக்குறீங்களா, மெட்டீரியல்னு ஒன்று கொடுக்குறீங்களா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட கோர்ஸோட டார்கெட்டே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு மெட்டீரியல். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததோ அதுலேருந்தே 1 வீக்லேயே நான் கோர்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். அதுலேருந்து ஒரு 10 daysலேயே மெட்டீரியல் லான்ச் பண்ணியாச்சு. அதுலேருந்து ஒரு 10 days வந்து கொஷின் பேங்க் லான்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அப்ரோச் பண்ணுறவங்க பர்ஃபெக்டாக என்ன ட்ராக் சொன்னோமோ அதே ட்ராக்கில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பட் இப்போ நியூவாக ஜாயின் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரினா, நான் ஸ்டார்டிங்கில் டெஸ்ட் பேட்ச் கேட்கும்போது நான் என்னென்னா ஓகே அவங்க செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இப்போ டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ்க்காக கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இல்லை மேம் இந்த கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதுமாங்கும் போது தான், இல்லைம்மா டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நீ படித்ததை உன்னோட லெவலை செக் பண்ணுறதுக்காகவும் இல்லை அகைன் நீ ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கும் ரிவிஷனுக்காகவும் தான் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் மேம் அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே தெரியுது. ஓகேங்களா? ஸோ நம்ம சைடு கோர்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் மெட்டீரியல்னு ஒன்று கொடுத்துட்ருந்தோம்மா. மெட்டீரியல் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இந்த சிலபஸ் வைஸ் A to Z இதோட சேர்த்து சிப்காட் மேனேஜருக்கும் சேர்த்தே நம்ம என்ன கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணோம். அதில் 10 யூனிட்ஸ் என்ன இருக்கோ யூனிட் வைஸான சாப்டர்ஸ் வந்து பக்காவாக வித் ஷார்ட் நோட்ஸோட கொடுத்துட்ருந்தோம். அது மெட்டீரியல். ஓகேங்களா? பட் இப்போ இருக்கக்கூடிய ஷார்ட் டியூரேஷனுக்கு நானே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா கொஷின் பேங்க். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம செமஸ்டர் எக்ஸாமே பார்த்துக்கோங்களேன். செமஸ்டர் எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு நமக்கு டெக்ஸ்ட் புக்கு, ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் அதை வச்சு தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த கோர்ஸே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு எப்படி கொண்டு வருவாங்கன்னா, இல்லைம்மா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் லோக்கல் ஆத்தர் புக்கு பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்ம காலேஜ் சைடே என்ன கொடுப்பாங்க அப்படின்னா சம் கொஷின் பேங்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா அதே கண்டென்ட் தான் அதை கொஷினாக கொடுக்கும்போது பசங்களுக்கு வந்து இது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், இதை மட்டும்தான் படித்தா போதும் அப்படிங்கிற தாட் வருங்கிறதுனாலேயே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொஷின் பேங்க்கை மட்டும் படிச்சுக்கோங்க, அதில் 2 மார்க்கு 10 மார்க்கு 16 மார்க் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் மட்டும்தான் உங்களுக்கு மெட்டீரியல் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா படிக்கிறது வந்து சிஎஸ்சி ஐடி ஆஸ்பிரண்ட்ஸ் ஆல்ரெடி நல்லாவே படிச்சிருப்பீங்க. பட் ஈஸி வந்து இந்த டைம் இப்போ இந்த போஸ்ட்டுக்காக நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது.
ஸோ அவங்களோட கன்வீனியன்ட்டுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கொஷின் பேங்காக கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக 2 மார்க்ஸ் 16 மார்க்னால் அதுலேருந்து தான் வரும், எக்ஸப்ட் ஃபஸ்ட் யூனிட். ஏன்னா ஃபஸ்ட் யூனிட் மட்டும் ப்ரோக்ராமிங் பேப்பர். ஸோ அதுவுமே நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் பக்காவாக ப்ரோக்ராம்ஸோடு கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா, இதுக்கு என்ன ஆன்சர் வரும், அதாவது எந்த மாடலில் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச்லையுமே நம்ம நல்லா கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஃபஸ்ட் யூனிட்டை தவிர ரிமைனிங் எல்லாமே வந்து உங்களுக்கு தியரி யூனிட் தான். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸோடு படிச்சிங்கன்னா அதுக்குள்ளே இது தான் கேட்பாங்க அப்படிங்கிற ஆங்கிளில் தான் கொஷின் பேங்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒன்று நீங்கள் மெட்டீரியல் கெட் பண்ணி படிச்சுட்டு டெஸ்ட் பேட்ச் வரணும். இல்லை அப்படின்னா இப்போ இந்த மந்த் கேட்குற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கொஷின் பேங்க்கை தான் சொல்லிட்டு இருக்கேன், மெட்டீரியல் அப்ரோச் பண்ணலை. ஏன்னா கொஷின் பேங்க்குங்கிறது உனக்கு ஒரு யூனிட்டே 50 பேஜஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். அதுலேயும் ஷார்ட் நோட்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பேமா, அதுலேயும் டோட்டலாக வேறு. ஆனால் கொஞ்சம் பேர் ஃபுல்லாகவே நம்ம அதே கரெக்டான ட்ராக்ல போகிறாங்க. ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் கொஷின் பேங்க்கு, அதுக்கப்புறம் இப்போ டெஸ்ட் போட்டுட்ருக்காங்க. இவங்களாம் யாருன்னா ஸ்டார்டிங்லேயே அப்ரோச் பண்ணவங்க. பட் இப்போ நியூவாக ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ தான் இந்த 20 டேஸில் படிக்க முடியுமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாமா. கொஷின் பேங்க்கை வாங்கி கொஷின் பேங்க்கை ஒவ்வொரு யூனிட்டாக படிக்கவே டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் ஒன்றுமே படிக்காமல் டெஸ்ட் வாங்குறதுங்கிறது ஏன் அப்படின்னா எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க, மேம் 2000 கொஷின்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த 2000 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல மேம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒன்றுமே படிக்காமல் வெறும் 2000 கொஷின்ஸ் வாங்குறீங்கன்னா முதல்ல அது எப்படி வந்ததுங்கிறது உங்களுக்கு எப்படிப்பா தெரியும். அதாவது அந்த கொஷின்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலுமே ஒரு பேசிக்ஸு ஒரு பில்லர்னு ஏதாவது ஒன்று நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தானே நீங்கள் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸே எடுக்க முடியும். ஸோ ஒரு கொஷினுக்குரிய ஆன்சர் நாங்கள் கொடுத்துருக்கேன்னா முதல்ல அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் தானே நம்ம அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனே பார்க்க முடியும். அது எதுக்காக சொல்ல வரேன்னா டெஸ்ட் பேட்ச்சில் இந்த மாதிரியான நிறைய குளறுபடி நடக்குது. ஏன்னா டெஸ்ட் பேட்ச் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்ன கேட்குறீங்கன்னா மேம் அப்போ இது மட்டும் படித்தா பத்தாதானா, இல்லைம்மா கொஷின் பேங்க்கை படித்து முதல்ல சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீ டெஸ்ட் அட்டன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் நான் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு கொஷின் பேங்கை படிச்சுட்டு, ஏன்னா கொஷின் பேங்க் வந்து உங்களுக்கு பேஜஸ் ரொம்ப கம்மி. அதுவுமே நான் வந்து கொஞ்சம் பேர் கேட்குறாங்க மேம் எனக்கு ஷெட்யூல் பிளான் சொல்லுங்கள் மேம், எப்படி படிக்கிறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்க எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் என்னென்னா 3 டேஸ்க்கு ஒரு யூனிட்னு எடுத்துக்கோங்கம்மா. 3 டேஸ்க்கு ஒரு யூனிட்னு எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போ ரொம்ப ஷார்ட் டியூரேஷனாக இருக்கிறதுனால 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் ஒரு யூனிட், ஓகேவா, அந்த 2 டேஸில் நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. 2 டேஸ்க்கு ஒவ்வொரு யூனிட்னு வைக்கணும். ஒரு 1 டே வந்து A to Z கொஷின் பேங்க்கில் உள்ளதை படிக்கணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 1 டே வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். டெஸ்ட்டில் போட்டு பார்த்துட்டு தெரியல அப்படின்னு விட்டுறக்கூடாது. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அதில் எக்ஸ்ப்ளனேஷன், அப்போ நீ கொஷின் பேங்க்கில் படிக்கும்போது கான்செப்ட் உனக்கு புரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸில் வந்து என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. 2 டேஸ் ஒன்ஸ் ஒவ்வொரு யூனிட்டாக முடிங்க. டெஃபினட்டாக கண்டிப்பாக 2 டேஸ் ஒன்ஸ்ன்னு இல்லை 3 டேஸ் ஒன்ஸ்ன்னு வச்சிங்கன்னா கூட இந்த எக்ஸாம் டைம் வந்து கரெக்டாக ரீச் அவுட் பண்ண முடியும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 3rd அன்னைக்கெலாம் டெஸ்ட் பேட்ச் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 more ரிவிஷன் எடுத்துகிட்டு கூட டேரெக்டாக எக்ஸாம் போகலாம். ஸோ எக்ஸாம் டேட் வந்து அந்த விதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கரெக்டாக சாலிடாக 7 டேஸ், அதாவது 1 வீக் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகியே வருது. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்னா மேம் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களா, இந்த கொஷின்ஸ் எல்லாம் அதிக பேர் கேட்குறீங்க. அப்ளை பண்ணியிருக்காங்கம்மா, நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கும் போது கம்மியான பீப்புள் தான் கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்னோட சைட்லேருந்து நான் ஃபீல் பண்ணுறது. ஏன்னா கேட்கும் போதே என்கொயரிஸ் வந்து மேம் இதை படிச்சிடலாமா, இந்த ஷார்ட் டியூரேஷன்லாம் முடிச்சிடலாமா, இந்த மாதிரி தாட் தான் வருது. ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டு இறங்கிட்டீங்க அப்படின்னா எப்படி படிக்கிறது, எப்படி கிளியர் பண்ணுறது, அதை மட்டும்தான் யோசிக்கணும். அதுக்கு மட்டும்தான் நீ ஸ்ட்ராட்டஜி பிளான் எல்லாமே போடணும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பீப்புள் தான் படிக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்னென்னா எல்லாருமே வந்து ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜியில் படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன ஸ்மார்ட் ஒர்க் அதில் போட்டிங்களோ அதுக்கான அவுட்புட் வந்து டெஃபினட்டாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கும். நல்லாவே ஃபோக்கஸ்டாக படிங்க, கன்சிஸ்டன்சியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுதான் நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ். ஓகே, இதை தவிர்த்து உங்களுக்கு சப்ஜெக்டில் எந்த டவுட் வேணாலும் கேளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபேக்கல்ட்டி எடுக்கக்கூடிய கிளாஸஸ்க்கும் எனக்கு நல்ல ஃபீட்பேக் வருதுமா, உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கே ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து சிஎஸ்சி பேப்பர்ஸ் நம்மளால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்ததுக்கு மாறா இப்போ வந்து எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து மேம் இது நீங்கள் கொடுக்கக்கூடிய மினி கான்செப்ட் வீடியோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்கம்மா. ஓப்பனாக சொல்லப்போனால் நான் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணேன். அதாவது கிளாஸஸ்லாம் ஏன்னா 3 monthsலாம் நம்ம இந்த டைம் டியூரேஷன்லாம் கிளாஸஸ் முடிக்க முடியாது. ஃபேக்கல்ட்டிகிட்ட கேட்கும் போதே மேம் ஒரு சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண 3 months ஆகும் மேம், அதுவும் சிலபஸ் ஃபுல்லாகவே நம்மளோட ஃபுல் யூனிட்டே கொடுத்துருக்காங்க, ஸ்கிப் பண்ணி கொடுத்தா கூட நம்ம யோசிக்கலாம், ஃபுல்லாகவே கொடுத்துருக்கிறதுனால பாசிபிலிட்டி இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணலாங்கும் போது ஸோ
ஃபஸ்ட்டு அந்த யூனிட்டோட கான்செப்டை A to Z ஷார்ட் அண்ட் நீட்டாக சொல்லிட்டாங்கன்னா அதை வச்சு நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபைனலாக ப்ராக்டிஸ்க்கு டெஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா பக்காவான ப்ரிப்ரேஷன். இதுக்கு மேலெலாம் நம்ம சொல்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எய்ம் பண்ண கோல் வந்து ரீச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, வீடியோஸை பாருங்கள், அப்புறம் என்கிட்ட கெட் பண்ண மெட்டீரியலாக இருக்கட்டும், கொஷின் பேக்காக இருக்கட்டும், அதை மட்டும் படிங்க. அதுக்கு அடுத்தது டெஸ்ட்டு அட்டன் பண்ணிங்க அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். தெரிஞ்ச கொஷினாக இருந்தால் ஹாப்பி, தெரியாத கொஷினாக இருந்தால் அதையும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதாம்மா ப்ரொசீஜர். ஓகே, இதை தாண்டி அடுத்தது என்னென்னா, இசிஇ பீப்புள் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது, மேம் வேறு என்ன எக்ஸாம் வருது, வேறு என்ன எக்ஸாம் வருதுன்னு கேட்டுட்ருக்கீங்க. அது ஓகே, நல்ல விஷயம்தான். அடுத்தது என்ன அப்படின்னா, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கம்மியான வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். டிப்ளமோக்கும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா, டிப்ளமோ ஐடிஐ லெவலுக்கும் சம் வேகன்சி இசிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் அப்ளை பண்ணி படிங்க. நம்ம சைடில் இசிக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்குறோமா, ஓகேங்களா? அதாவது டிப்ளமோக்கும் நம்ம மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்குறோம், இன்ஜினியரிங்க்கும் மெட்டீரியல் கொஷின் பேங்க் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம், ஃப்ரீ கிளாஸஸும் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த விதத்தில் நான் ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லா விதத்துலையும் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ என்ன வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறத விட இருக்கக்கூடிய கம்மியான வாய்ப்பு தான், ஓப்பனாக சொல்கிறேன். இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ரொம்ப கம்மியான வாய்ப்பு. இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.